வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி வறுவல். என்னுடைய டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் முள்ளங்கி வறுவல் நல்லா இருக்குமா, கசக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நல்ல சூப்பராக இருக்கும், கசக்கவே கசக்காது. எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சூடான சாதத்தில் பெரட்டியும் சாப்பிட்லாம். நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். முள்ளங்கி 1/2 kg, 6 பல்லு பூண்டு, தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, வரமிளகா 2, மிளகு, சோம்பு, தேங்காய், தாளிக்க எண்ணெய், பட்டை. ஃபஸ்ட்டு முள்ளங்கியை தோல் சீவிக்கலாம். 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒன்று சீவிட்டேன், இன்னொன்னையும் சீவிக்குவோம். 2யுமே சீவிட்டேன். தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம். கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நடுவில் கட் பண்ணிக்கலாம் பெருசாக. இது நல்லா பெருசாக இருக்குது முள்ளங்கி. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்குவோம். இப்போ இதை ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரி செய்யுங்க. இதை மறுபடியும் 2ஆக கட் பண்ணிக்குவோம். இப்போ திருப்பி அப்படியே பொடி பொடியாக நம்ம கட் பண்ண வேண்டியது தான். இதை அப்படியே வச்சு நீளமாக பொடி பொடியாக இருக்கணும். பாருங்கள், நீல வாக்கில் பொடி பொடியாக இருக்குது. இது மாதிரி தான் கட் பண்ணணும் எல்லாத்தையுமே. நம்ம எங்கள் வீட்டுக்கார் கட் பண்ணுறாரு பாருங்கள். முதல்ல ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு பிறகு கட் பண்ணணும். எப்படி வேணால் கட் பண்ணலாம், நம்மளோட வசதி. அருவாமனையில் கூட கட் பண்ணலாம் நம்ம. ஆக மொத்தம் இந்த மாதிரி இருக்கணும், நீள்வாக்கில் பொடி பொடியாக இருக்கணும். எல்லாமே கட் பண்ணிட்டாங்க பாருங்கள். எல்லாம் இது போல தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணுவாங்கங்க. பெரிய வெங்காயத்தையும் இந்த நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை விட பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதே போல் பூண்டையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு கட் பண்ணிட்டேன். இப்போ தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே தக்காளியில் நடுவில் இருக்கிறத எடுத்துடணுங்க. அதில் தான் நமக்கு கல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே இதே போல் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த காய் நல்லா வணங்கி வரும். இந்த காய்க்கு நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வெந்து இருக்கும் பதமாக. நம்ம இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு கட் பண்ணி போடக்கூடாது. எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைக்கிற பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதுக்கு தேவையான அளவு உப்பில் பாதி உப்பு போடுறேன். 2 வரமிளகா, இது காரமான வரமிளகா, அதனால் 2 போடுறேன். காரம் இல்லைன்னா 4 போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேங்காய் இந்த பாருங்க இந்த மூடியில் 1/4 மூடி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அளவுக்கு மூடி அளவு தெரியலன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் 2 போட்டிருக்கேன், 3, 4. இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை 2 துண்டு, கருவேப்பிலை 1 இருக்கு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இதுக்கு அரைக்கும் போது பாதி உப்பு போட்டுட்டு மீதி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாதி உப்பை இதில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பூண்டையும் போட்டுக்குவோம். இப்போ நல்லா வணக்கிட்டுக்குவோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்குவோம்.
வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருந்த முள்ளங்கியை கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுவோம் ஒன்று சேர. அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கி வரணும். நல்லா வணக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மசால் பச்சை வாசனை போக நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கணும். வணக்க இந்த முள்ளங்கி வந்து தண்ணி விட்டுக்கிட்டே வருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லாம் கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த முள்ளங்கி வறுவலை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் குறிப்பாக நீங்கள் நிறையா கொஞ்சம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நைட்டு சப்பாத்தியோ பூரியோ செஞ்சோம்னா அதுக்கும் தொட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் முள்ளங்கி வறுவல் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்ததுங்க. நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு அடுப்பை நான் மீடியம் பண்ணிடுறேன். இப்படியே வேகட்டும். வெந்தோன்னா பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி பதமாக வெந்துருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டது தாங்க. இப்போ தான் 1 ஸ்பூன் போடுறேன். எண்ணெய் கூட பாருங்கள் உங்களுக்கு இழுக்கவே இல்லை. முள்ளங்கி வந்து கசப்புன்னு நினைக்காதீங்க. கசக்காது. நம்ம மிளகு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு வேளை கசப்பு வரும்ல நினைக்கவே வேண்டாம். கசக்காது. நம்ம தக்காளியெலாம் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த பாத்திரம் எடுத்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கும் சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லா பதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னா கூட நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா சுருள வணக்கி விடலாம். அப்படி எடுத்தோம்னா நம்ம வந்து தொட்டு தான் சாப்பிட முடியும். சாதத்தில் பரட்டி சாப்பிட முடியாது. நான் வந்து எனக்கு இந்த பதம் ஓகே. நான் சாதத்துலேயும் பரட்டி சாப்பிடுவேன். சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்குவேன். அதனால் இந்த பாத்திரம் நான் எடுக்க போகிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். முள்ளங்கி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி வறுவல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.